த ஃபோன் தட் கால் பேக்கோட பார்ட் 6 வீடியோ தான் இது. அர்ஜுன் அந்த நிழல் உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறான். அந்த நிழல் உருவத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே உடனே அர்ஜுனோட ஃபோன் ரிங் ஆகுது. அதே அன்னவுன் நம்பர்ல இருந்து. அர்ஜுன் ஒரு விதமான பயத்தோட ஃபோனை அட்டன் பண்றான். அந்த குரல், அர்ஜுன், அந்த நிழல் உருவம் உன் ரூமுக்குள்ள வந்துடுச்சு. அது உன்னை நகலெடுப்பதற்குள் நீ வெளியே போய்விடு என்றது. இதை கேட்ட உடனே அர்ஜுன் அவன் காலை ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறான். அதை பார்த்த அந்த நிழல் உருவம், அர்ஜுன் போகாதே, நில் என்றது. அந்த குரல், அர்ஜுன் அங்கே நிக்காதே, நீ ஓடிவிடு என்றது. அர்ஜுன் தைரியத்தோடு அந்த குரல் சொன்னதை கேட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவன் அந்த ஷேடோ கிட்ட போய் திரும்பி பார்க்கும்போது அந்த நிழல் உருவம் ரொம்ப வேகமாக பின்தொடர்ந்து வருது. இதை பார்த்த அர்ஜுன் இன்னும் வேகமாக ஓடுறான். பிறகு ஒரு வழியா அர்ஜுன் அந்த ஷேடோ ஆல்வே முன்னாடி போய் ரீச் ஆகிட்டான். அவனுக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது. ஏன்னா அவன் வேகமா ஓடி வந்ததால. அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த நிழல் உருவம் கிட்டத்தட்ட அவனை நெருங்கிடுச்சு. உடனே அந்த குரல், அர்ஜுன் ஷேடோ ஆல்வேக்குள்ள போ, அடுத்தது என்ன செய்யணும்னு நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன் என்றது அந்த குரல். அழைப்பும் துண்டிக்கப்பட்டது. அர்ஜுன் அந்த ஷேடோ ஆல்வேக்குள்ளே என்டர் ஆயிட்டான். அந்த இடம் பார்க்கவே ரொம்ப வினோதமாக இருந்தது. என்னதான் அது அவனோட ஹாஸ்டல் ஆல்வேவாக இருந்தாலும் அவங்க ஹாஸ்டல் ஆல்வேல மொத்தமா 10 ரூம்ஸ் தான் இருக்கும். ஆனா இங்க 10க்கும் மேற்பட்ட ரூம்ஸ் இருக்கு. அர்ஜுன் அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்க்கிறான். இருள் சூழ்ந்து ரொம்பவே அமைதியா இருக்கு மற்றும் வழக்கத்திற்கு மாறான குளிர். அர்ஜுன் அந்த இடத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு குரல் கேட்குது, அர்ஜுன் என்னை காப்பாற்று, நான் தான் உன் நண்பன் ராகுல் என்று. ஒரு க்ளோஸ் பண்ணப்பட்ட ரூம்ல இருந்து சத்தம் கேட்டது. அந்த சத்தம் எந்த ரூம்ல இருந்து வந்ததுன்னு அர்ஜுன் நோட்டீஸ் பண்றான். உடனே அந்த ரூம் கிட்ட போறான் அர்ஜுன். மறுபடியும் அர்ஜுன் போனு ரிங் ஆகுது. அர்ஜுன் அந்த போனை அட்டன் பண்றான். அந்த குரல், அர்ஜுன் அவசரப்பட்டு கதவை திறக்காதே என்றது. அதற்கு அர்ஜுன், இந்த ரூம்ல தான் என் நண்பன் ராகுல் இருக்கான், அவனை நான் காப்பாற்ற வேண்டும் என்றான். அந்த குரல், அர்ஜுன் இதே போலதான் எனக்கும் நடந்தது. நான் கதவை திறந்து பார்க்கும்போது அந்த ரூம்ல ராகுல் இல்லை. இது ஒரு மாய உலகம் போன்றது. அர்ஜுன், உனக்கு ஒரே வாய்ப்பு தான் இந்த இடத்தில் கிடைக்கும். அதனால் நீ நிதானமாக செயல்பட வேண்டும். நான் அவசரப்பட்டு செயல்பட்டதால் தான் ராகுலை காப்பாற்ற முடியவில்லை. மற்றும் நீ ஒரு கதவை திறந்து விட்டால் மற்ற எந்த கதவையும் திறக்க முடியாது. ராகுல் மறுபடியும் சிக்கிக் கொள்வான். நீ மட்டும்தான் தப்பிக்க முடியும். மேலும் நான் செய்த அதே தவறை நீயும் செய்து விடுவாய். கவனமாக இரு என்றது அந்த குரல். அடுத்தது என்ன நடந்ததுன்னு பார்ட் 7ல பார்ப்போம்.